Hi friends, welcome to Within PZ Academy. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 23 டிசம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போது ஒரு 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 வாரத்துக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு ஸ்கெடியூல் போட்டு படிங்க. ஏன்னா நிறைய சேனல்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து பிளான்லாம் போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி இது படிக்கணும், இன்றைக்கி தமிழ் ஒரு நாள் தமிழ் படிங்க, 4 hours படிங்க, அடுத்து வந்து ஜிஎஸ் படிங்க, மேக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு வந்து 3 இதாக பிரித்து படிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு வாரத்துக்கு படிக்கிறத வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஃப்ரைடே வர மண்டே டு ஃப்ரைடே ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே நீங்கள் அந்த 5 நாள் படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை திரும்ப படிக்கிறப்ப தான் நம்ம மனசில் எப்போயுமே ஆழமாக பதியும் இல்லையா? ஸோ அதனால் பிளான் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கிறத நல்லா ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு மைண்டில் நின்றுக்கிறோம், நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 23 டிசம்பர் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே. நம்மளுடைய கிசான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவோட 5th பிரைம் மினிஸ்டர் சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய பிறந்தநாள் தினத்தை தான் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ அடுத்ததான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷனல் லீடர் ஆஃப் த இயர் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெய்ஷா அப்படின்றவர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க. வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறப்ப கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷனல் லீடர் ஆஃப் த இயர் யார் அப்படின்னா ஜெய்ஷா. அடுத்து வந்துட்டு ஜார்க்கண்ட் ஓன் தேர் ஃபஸ்ட்டு சையத் முஸ்தக் அலி ட்ராஃபி வந்து ஜார்க்கண்ட் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஹரியானாவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. எங்கள் இன்டர்ஸ்டேட் T20 ஃபைனல்ஸில் ஹரியானாவை டிஃபீட் பண்ணி ஜார்க்கண்ட் ஃபஸ்ட்டு சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு லீட்ஸ் இந்தியா இன் பேட்டன்ட் ஃபில்லிங், அதாவது காப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது பேட்டன்ட் அப்படின்னா வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இது நான் கண்டுபிடிச்ச பொருள், இது நான் உருவாக்கின ஒரு பொருள், இது நான் பாடின ஒரு பாட்டு. அடுத்தவங்க அது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அடுத்தவங்க வேறு யாரும் இது என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து வாங்கிக்குவோம். அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அந்த பேட்டன்ட் அந்த காப்புரிமை அப்படின்றத நான் தயாரித்த பொருள் அப்படின்னு எனக்கான காப்புரிமை அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்குவோம். ஸோ அப்படி பார்க்கையில் 2024-25 எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக பேட்டன்ட் ஃபில்லிங்ஸ் வந்து காப்புரிமை வாங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் 15,440 பேட்டன்ட், அதாவது 440 அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி காப்புரிமைக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்தியா அளவில் அப்படின்னு பார்த்தோன்னா 23%. ஓகே, 23% ஆஃப் டோட்டல். தமிழ்நாடோடது எவ்வளோ அப்படின்னா 15,440 பேட்டன்ட் விச் இஸ் 23%. மொத்தமாக இந்தியா அளவில் அப்படின்னு பார்த்தோன்னா 68,201 பேட்டன்ட் வந்து இந்தியா அளவில் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ்நாட்டோட கவுண்டிங் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டக்ட் ஃபீல்டு சர்வே டு அக்சஸ் ஹார்ன்பில் அப்படின்னா வந்து இருவாட்சி பறவைகள்னு சொல்லுவோம் இல்லையா? இருவாட்சி பறவைகள் கணக்கெடுப்பு வந்து நடக்குது. ஓகே, ஸோ எப்போ அப்படின்னா இந்த மாதம் டிசம்பரில் ஆரம்பித்து ஏப்ரல் இல்லைன்னா மார்ச் கடைசியாக வந்து அப்போ தான் வந்து அந்த மார்ச் டு ஏப்ரலில் தான் ஹார்ன்பில்லோட ப்ரீடிங் சீசன். ஓகே, அதனால் அந்த இதுக்குள்ளே வந்து ஒரு சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ஃபஸ்ட்டு ஃபேஸாக முதல் கட்ட துவக்கமாக எங்கே அப்படின்னா வந்து ஆனமலை, அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை, களக்காடு முந்தந்துறை டைகர் ரிசர்வ், காரமடை, மேட்டுப்பாளையம், இந்த ரேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷனில் தான் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ரிசர்ச் அதாவது கணக்கெடுப்பு வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜூலை 2025 தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹார்ன்பில் கன்சர்வேஷன் எங்கே அப்படின்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஜூலை 2025 இந்தியாவோட ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் இந்த ஹார்ன்பில் கன்சர்வேஷன் இருவாட்சி பறவைகளோட பாதுகாப்புக்காக இந்த ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு
தமிழ்நாடு லான்ச்சஸ் அ கன்சர்வேட்டிவ் ஸ்மூத் கோட்டட் ஓட்டர், அதாவது நீர்நாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீர்நாய் அழிந்து போகிற இனங்களாக இருக்கிறனால அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காவேரி டெல்டா ரீஜனில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து 7th கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் கண்ட்ரோல் சென்டர் அட் நீல்கிரிஸ், அதாவது மனித யானை மோதல் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு நீலகிரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யானை வந்து நம்ம இப்போ அந்த சைடு ஊட்டி சைடு அந்த ஹில் ஸ்டேஷன் சைடில் எல்லாமே யானை வந்து ரோடை கிராஸ் பண்ணும் இல்லையா, ஸோ அப்போ அந்த ஹியூமன் எலிஃபண்ட் அந்த மோதலை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு சென்டர் வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்து நீலகிரிஸில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீலகிரியில் வந்து கூடலூர் வனப்பிரிவில் இருக்க நடுகாணி அப்படின்ற ஒரு மலைத்தொடரில் தான் வந்து இங்கே பாருங்கள், கூடலூரில் நடுகாணி அப்படின்ற ஒரு மலைத்தொடரில் தான் வந்து இந்த ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த கால் சென்டர் ஹெல்ப்லைன் நம்பரு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 35 ஏஐ எனேபிள்டு கேமராஸ், அப்புறம் வந்து 12 அட்வான்ஸ்டு ஏஐ மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப்லைன், டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரு, அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கோங்க, 1800-425-4353. ஓகே, அப்புறம் வந்து அப்கிரேட் பண்ண ஒய்ஃபைவு, அப்புறம் தெர்மல் இமேஜிங் ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியோ காலர்ஸ் ஃபார் ட்ராக்கிங், இந்த மாதிரி நிறைய சிறப்பம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அலர்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், அலர்ட் கொடுக்கறதுக்காக யானை வருது அப்படின்ற ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்காக நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாமே, கண்ட்ரோல் ரூமு அந்த மாதிரி எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ எங்கே அப்படின்னா நீலகிரியில் நடுகாணி அப்படின்ற கூடலூர் ஃபாரஸ்ட் பக்கத்தில் நடுகாணி அப்படின்ற ஒரு மலைத்தொடரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மத்திய பிரதேஷ் வில் டெவலப் த கண்ட்ரீஸ் ஃபஸ்ட் ஸ்டேட் லெவல் மல்டிநேஷ்னல் பார்க் டைகர் காரிடர், அதாவது வந்து இந்த மாநில புலிகள் வழித்தடம் இருக்குல்ல, டைகர் காரிடர் அப்படின்னா புலிகள் வழித்தடம் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து மத்திய பிரதேசம் தான் வந்து நாட்டின் முதல் மாநில அளவான நிறைய தேசிய பூங்காக்களுக்கு இடையில் வந்து இந்த புலிகளோட வழித்தடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மத்திய பிரதேஷ் தான் அதிகமாக அந்த நேஷ்னல் டைகர் காரிடர் வந்து வழித்தடத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பொதுப்பணித்துறை பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த ஒரு காரிடாரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ மத்திய பிரதேஷ் அப்படின்றதையே நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவோட டைகர் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ மத்திய பிரதேசம் வந்து டைகர் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுனா மத்திய பிரதேஷ் டைகர் ஸ்டேட். ஓகே, அடுத்து வந்துட்டு ரீசெண்டாக வந்து விச் கண்ட்ரி லான்ச் த பாலிமர் பேங்க் நோட்ஸ். ஓகே, அதாவது பாலிமர் பேங்க் நோட்ஸ்னா பேங்க் நோட்ஸ் வந்து இந்த பாலிமர் பிளாஸ்டிக் சொல்லுவோம் அந்த மாதிரி இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னா ஓமன். ஓகே, ரீசெண்டாக வந்து ஓமன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாலிமர் பேங்க் நோட்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷனில் ஆஸ்திரேலியா இருந்ததுன்னா ஆஸ்திரேலியா போங்க, ஓமன் இருந்தது அப்படின்னா ஓமன் இது பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து இதுதான் வந்து இதோடது. ஓகே, நம்ம தமிழ்நாடோடது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பேங்க் நோட் அப்படின்னா 100% வந்து காட்டன். ஓகே, நம்ம ரூபாய் நாட்கள் வந்து 100% காமன். இந்த ஓமனோட அந்த கரன்சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்தியாவோட ருப்பீஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய தாள் வந்து 100% காட்டன். நான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி, காட்டன். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவோட ருப்பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஓமனுக்கு வந்து அதோட கரன்சி நேம் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து வீல் சேர் பேசஞ்சர் இன் ஸ்பேஸில் வந்து ஒரு வீல் சேர் பேசஞ்சர் போயிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கேலா பென்டாஸ் அப்படின்றவங்க ஒரு ஜெர்மன் இன்ஜினியர். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வீல் சேரில் உட்காந்து போகிறவங்க. அவங்க ஃபஸ்ட்டு ட்ராவல் ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஓகே,
அடுத்து வந்துட்டு வின்டர் சால்ஸ்டைஸ் எப்போ அப்படின்னா டிசம்பர் 21. அதாவது வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஷார்ட் டே வந்து பகல் வந்து கம்மியாக இருக்கும், நைட்டு வந்து அதிகமாக இருக்கும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில். இந்த டிசம்பர் 21க்கு அப்புறம் வந்து அந்த பகல் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூடிகிட்டே போகும். ஓகேவா? அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் த ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கும்னா டே டைம் கம்மியாக இருக்கும், நைட் டைம் வந்து அதிகமாக இருக்கும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில். ஸோ இதுதான் வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டே வந்து என்ன அப்படின்னா டிசம்பர் 21. இதுக்கப்புறம் தான் மாற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்துட்டு வேர்ல்டோட ரிச்சஸ்ட் ஃபேமிலிஸ் ரிப்போர்ட் 2025ல் ப்ளூம்பர்க் அப்படின்ற இவங்க தான் வந்து இந்த ரிச்சஸ்ட் ஃபேமிலி ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 வெல்த்தியஸ்ட் ஃபேமிலிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் யார், நம்ம இந்தியாவிலேருந்து யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா வால்டன் ஃபேமிலி அப்படின்றவங்க, வால்மார்ட் USA. அவங்க USD $513.4 பில்லியன். ஓகேயா? ஸோ அடுத்து நம்ம இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பானி ஃபேமிலி. இவங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 8வது இடத்துல. USAவில் வால்டன் ஃபேமிலி ஃபஸ்ட்டு, அம்பானி ஃபேமிலி வந்து 8வது இடத்துல இருக்காங்க. அம்பானி ஃபேமிலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ரேங்க் 8th வித் USD $105.6 பில்லியன். த ஒன்லி இந்தியன் ஃபேமிலி ஆன் த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் 25 வெல்த்தியஸ்ட் ஃபேமிலியில் இந்தியாவிலேருந்து யார் அப்படின்னா அம்பானி ஃபேமிலிஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போது ஒரு டைம் வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே 23 டிசம்பர். ஓகே, ஸோ இந்த ஃபார்மர்ஸ் டே பற்றி நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு அப்படின்னா ஜெய்ஷா. ஜார்க்கண்ட் வந்து சையத் முஸ்தக் அலி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க, ஹரியானாவை டிஃபீட் பண்ணி. பேட்டன் ஃபில்லிங்கில் தமிழ்நாடு தான் லீடிங்கில் ஃபஸ்ட்டு இருக்குது, 15,440 பேட்டன், விச் இஸ் 23%. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஹார்ன்பில் சர்வே நடத்துகிறாங்க. தமிழ்நாடு லான்ச்டு ஸ்மூத் கோட்டட் வாட்டர், நீர்நாய் அழிந்து போகிறது விதமாக அதை வந்து ஒரு பாதுகாக்கும் விதமாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் கண்ட்ரோல் சென்டர் நீல்கிரியில், கூடலூர் ஃபாரஸ்ட் டிவிஷன் நடுகாணி ரேஞ்சில். மத்திய பிரதேசம் வந்து டைகர் காரிடர் வழித்தடங்கள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பாலிமர் பேங்க் நோட்ஸ் வந்து ஓமனில் லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. வீல் சேர் பேசஞ்சர் இன் ஸ்பேஸ் மைக்கேலா பென்தவுஸ். வின்டர் சால்ஸ்டைஸ் வந்து டிசம்பர் 21. வேர்ல்டோட ரிச்சஸ்ட் ஃபேமிலி ரிப்போர்ட்டில் வந்து அம்பானி ஃபேமிலி 8வது இடத்துல, ஃபஸ்ட்டு வந்து வால்டன் ஃபேமிலி USA. ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா நோட் பண்ணி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நான் கேட்குற கொஷின்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேடி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.